இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைன் டெஸ்டர்ஸ். இது வந்து நம்ம நிறையா பேரோட வீட்டில் இருக்கும், எல்லாத்துக்குமே இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒயர்லேயோ இல்லை ஒரு சாக்கெட்லேயோ பவர் இருக்கா இல்லையா, லைன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்டர் இது. ஒரு சில பேர் வந்து இது இண்டிகேட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்து வீட்லேயுமே இது காமனாக இருக்கிற ஐட்டம். ஸோ நான் பக்கத்தில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு லைன் டெஸ்டர் தான். இது ஒரு வோல்டேஜ் டெஸ்டர் அண்ட் இதுவும் வந்து ஒரு லைன் டெஸ்டர் தான். ஸோ இந்த மூணுமே வந்து லைன் டெஸ்டர் தான். ஸோ இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம், எந்த டைமில் எதை யூஸ் பண்ணலாம், எது வந்து சேஃப் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஒரு மெட்டாலிக் கான்டாக்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த எண்டில் ஒரு மெட்டாலிக் கான்டாக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எண்டு வந்து நம்ம எதை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த சாக்கெட்லேயோ அந்த ஒயர்லேயோ நம்ம டச் பண்ணணும். இந்த ஆப்போசிட் இருக்க எண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் எங்கேயாவது டச் ஆகணும். ஓகேங்க, நம்ம ஃபிங்கர்லேயும் எங்கேயாவது டச் ஆகணும். டச் ஆகும்போது இங்கே வந்து உள்ளுக்கு லைட் வந்து க்ளோ ஆகும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைன் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து லைவ் ஒயர் வந்து லைன் வந்துகிட்ருக்கு. ஸோ நான் இது உள்ளே வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இதில் எதுவுமே வந்து க்ளோ ஆகலை. இன்கேஸ் நான் இங்கே கை வைக்கும்போது, ஃபிங்கர் வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். நான் எடுத்துட்டேன்னா க்ளோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்டாக்ட் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100 வோல்டேஜுக்கு மேலே லைன் வந்தால் தான் இதில் இருக்கிற பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எண்டு வழியாக பவரில் போயிட்டு இந்த எண்டு வழியாக பவர் வந்து வெளியே போகணும். அதுக்கு ஒரு ரிட்டர்ன் பாத் வேணும். ஸோ நம்ம உடம்பு தான் வந்து அந்த வோல்டேஜுக்கு வந்து ரிட்டர்ன் பார்த்து ஆக்ட் ஆகுது. நம்ம உடம்பு வந்து கிரவுண்டில் டச் ஆகிருக்கணும். இதே வந்து நீங்கள் செருப்பை போட்டு நின்னாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மேட் மேலே நீங்கள் வந்து நின்னாலோ இதில் இருக்கிற லைட் வந்து க்ளோ ஆகாது. இல்லைனா வந்து ரொம்ப டிம்மாக க்ளோ ஆகும். உங்கள் உடம்பு எப்போ கிரவுண்டில் டச் ஆகிருக்கோ அந்த டைமில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோடய கரண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். உள்ளே வர வோல்டேஜ் வந்து கம்மியாகும். கம்மியானதுக்கப்புறம் இங்கே ஒரு பல்ப் இருக்கும். பல்பை பாஸ் ஆகிட்டு நம்மளோட ஃபிங்கருக்கு வருது. ஸோ இதை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு ஷாக் அடிக்காது. பட் ஒரு சில பேருக்கு லைட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அதை டச் பண்ணும்போது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த மூணில் லீஸ்ட் சேஃப்டி, அதாவது ரொம்ப கம்மியான சேஃப்டி இருக்கிறது அப்படின்னா அது இந்த டெஸ்டர் தான். பிகாஸ் நம்ம லைவ் வோல்டேஜை டச் பண்ணுறோம். ஆல்தோ வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம லைவான கரண்ட்டை வந்து டச் பண்ணுறோம். பட் இதுதான் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இதனால் இது வரைக்கும் யாருக்கும் அந்த பெரிய ஒரு இஷ்யூலாம் வந்தது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் டெஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்டாக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நான் கான்டாக்ட்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே மெட்டாலிக் கான்டாக்ட் இருக்கும், அதர் எண்டில் எங்கேயுமே மெட்டலே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு எண்டை வந்து நம்ம எந்த ஒயரை வந்து டெஸ்ட் பண்ணணுமோ இல்லை எந்த சாக்கெட் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயும் நம்ம எந்த மெட்டலையும் நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இடத்த டச் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம் 12, 36, 55 அப்படின்னு 220 வோல்டேஜ் வரைக்கும் காட்டுது. பட் இது வந்து ஒரு ரேஞ்சு தான் காட்டும். எக்ஸாக்டாக எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி காட்டாது. இப்போ நமக்கு வந்துட்டு 12 வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு 12 வோல்ட்டுன்னு காட்டும். 12க்கு மேலே ஒரு 36, ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ரீடிங் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இதில் வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது போத் டிசி ஏசி ரெண்டுக்குமே வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் இதில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெஸ்டிங். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இண்டக்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டக்ஷன் டெஸ்டிங் இல்லை பிரேக் பாயிண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்து எந்த ஒரு லைனையும் ஃபிசிக்கலாக டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுதா இல்லையா, இந்த ஒயரில் எங்கேயும் மெட்டாலிக் கான்டாக்டே கிடையாது, ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஒயர் தான் இது. ஸோ இந்த ஒயருக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒயர் மேலே வந்து இந்த மெட்டல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு ஐக்கான் மாதிரி வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒயர் மேலே அதை இது பண்ணும்போது இங்கே ஒரு ஐக்கான் மாதிரி வருதா. ஸோ இது வந்து இண்டக்ஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த டெஸ்டரையும் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் டெஸ்டர் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறது வந்து இந்த டெஸ்டர் தான். ஸோ இந்த டெஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இண்டக்ஷன் டெஸ்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் கூட மெட்டாலிக் கான்டாக்ட் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் பிளாஸ்டிக் பாடி. இதில் மெட்டாலிக் கான்டாக்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஒரு ஒயரில் பவர் இருக்கா இல்லையா, அதாவது லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எவ்வளோ வோல்டேஜ் வருது என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்
இதில் பாருங்கள், இதில் வந்து பவர் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த ஒயர் மேலே அதை வைக்க போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள். ஜஸ்ட் ஒயர் மேலே நான் டச் பண்ணாலே இதில் சவுண்ட் வரும். உங்களுக்கு கேட்குதா? ஜஸ்ட் இந்த ஒயரை நான் டச் பண்ணால் எனக்கு எதுவும் ஷாக் அடிக்காது, இது பிளாஸ்டிக் ஒயர் தான். பட் இது மேலே வச்சாலே இதில் வந்து சவுண்ட் வரும். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இண்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் டெஸ்டிங், அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். பட் இதில் வோல்டேஜ்லாம் நான் டெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து ஒரு லைட் இருக்குது, நம்ம நைட் டைம் ஏதாவது யூஸ் பண்ணுறது அந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே 2 பேட்ரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, பேட்ரி போட்டதை யூஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 பேட்ரி இருக்கும். மற்ற 2 டெஸ்டருக்குமே வந்து பேட்ரி எல்லாமே எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பேட்ரி ஃப்ரீ ஆப்ரேஷன். பட் இந்த டெஸ்டருக்கு வந்து பேட்ரி போட்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து அந்த பஸர், இந்த பஸரில் தான் சவுண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைல் சார்ஜரை வந்து இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைல் சார்ஜர் வழியாக நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும், நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம கையில் டச் பண்ணால் ஒன்றும் ஆகாது, பிகாஸ் 5 வோல்ட் தான் வந்து இதில் அவுட்புட் வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம இந்த இண்டக்ஷன் டெஸ்டரை இந்த 5 வோல்ட்டில் வைக்கலாம். பார்த்தீங்களா, 5 வோல்டேஜுக்கு கூட இது வந்துட்டு நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குது, பிகாஸ் இதில் வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுக்குது. நம்ம 240 வோல்டேஜ் தான் அப்படின்ட்டு இல்லை, 5 வோல்டேஜ் வந்தால் கூட இது வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி 240 வோல்டேஜும் கொடுக்குது, 5 வோல்டேஜ் கொடுக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வருது, ரொம்ப அதிகமான வோல்டேஜ் வருதா கம்மியான வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாது. பட் ஒரு லைனில் ஒரு ஒயரில் பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பிரேக் பாயிண்ட்ஸ் எதாவது இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நடுவில் எங்கேயாவது ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கணும், இங்கே இதுக்குள்ளே வந்து டிஸ்கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை வச்சு. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ஒரு கண்டக்டராக ஒர்க் ஆகிறதுனால நம்ம உடம்பு வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி கிரவுண்டுக்கு போகிறனால உள்ளுக்கிற பல்ப் க்ளோ ஆகுது, நமக்கு தெரியும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைரக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டிவ் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வழியாக ஒர்க் ஆகுது. இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இண்டக்ஷன் வழியாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஒயர் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த ஒயரை சுற்றி ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. நம்மளுடைய சீலிங் ஃபேனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அந்த கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ எங்கே எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒயர் வழியாக பாஸ் ஆனாலும் அங்கே ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இதுக்குள்ளே வந்து ஒரு இண்டக்ஷன் காயில் இருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளே ஒரு காயில் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி தான் வந்து இந்த சவுண்டு கொடுக்குது. ஓகேங்களா, இதில் பிகாஸ் இதில் நம்ம பேட்டரி போட்டிருக்கோம், ஸோ இங்கே வந்து சவுண்டு வருது. இதுலேயும் அதே கான்செப்ட் தான். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ஐக்கான் மட்டும் காட்டும், ஒரு பவர் ஐக்கான் மாதிரி காட்டும். சேம் கான்செப்ட் தான் இதுவும். பட் இதில் வந்து சவுண்ட்லாம் வராது, பிகாஸ் இதில் பேட்ரி கிடையாது, இதில் வந்து பேட்ரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சின்ன வீடியோ தான். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் வீட்டில். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி சம்மந்தமாக வீடியோஸ் நிறையா நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.